வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 5ல் சுயசாரத்தில் இருக்காருங்க, 4ல் இருக்காருங்க. ஸோ 5ன்றது 4. ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்? 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அது 6க்கு பாதம்னா நிறைய ஆசைப்படும். ஸோ வேலை செய்கிறவங்களும் அதீதமான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கும். அது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதுதான் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் கொஞ்சம் அடமட்டாக பேசுகிறது, கொஞ்சம் எடுத்துறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாய் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சந்திராஷ்டம காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். முக்கியமான வேலை ஒன்றும் தள்ளி போகணுன்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும், அந்த உப்பு சர்க்கரை தண்ணியை குடிச்சிட்டு போனீங்கனாலே அந்த தோஷங்கிறது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான், நல்ல லாபங்களும் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி புதனும் ஆட்சி பலத்தோடும் இருந்தாலும் குழந்தைகளோட பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன் வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும். கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பார்ட்னர்ஷிப்ஸ் சம்மந்தமான தொழில் ரீதியான விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு கிராஃப் இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசணும். ஸோ ஏதாச்சும் ரொம்ப ஆசைப்பட்டு அது கிடைக்கல என்னும்போது எமோஷன் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள். குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளிநாடு மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அவர் 6ல் இருக்கார். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தங்கள். சூரியன் உங்களுக்கு 5ல் இருக்கார். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறையா கொடுத்துருவார். அதே நேரத்தில் அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்காக உடைய வெற்றிக்காகவும் நிறைய டியூஷன் சேர்க்கறது, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ், சின்ன சின்ன விஷயங்கள், கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாகிறது சந்திரன் தசாபுத்தின்னு. சந்திரன் 8ல் பிரயாணிக்கிறார். திங்கள் செவ்வாயில் மட்டும் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் 12 மற்றும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும்.
கடன் தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டதிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தினா ராகு 10ல் இருக்கார். 10லேருந்து அது வந்து குருவுடைய சார்ந்தவங்க தொழில், அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். கொஞ்சம் பிரயாணம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பேசணும். கொஞ்சம் ஏடாவடமாக பேசி கொஞ்சம் வந்து நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தியங்கள் சனி 9ஆம் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தந்தை தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் சனி வக்கரன்றனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்போது 5லேயே ஆட்சி பலத்துடன் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அவர்கள் பேச்சு கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, கொஞ்சம் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் மனம் நோகிற மாதிரி குழந்தைங்க பேசுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்திரம் ராகு 10ல் இருந்தது 2ஆம் அதிபதி 2ல் உள்ள குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்திரம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 10ஆம் அதிபதி 11 நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கிற கேது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதங்கள், வேலையிலையும் வந்து ஒரு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அது சுக்கிரன் கேது ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா. ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா நல்லவராங்கிறத பற்றி தான் பேசணும். ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும், சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அமைகிற அந்த லக்னம் பாவத் தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதையும் கெட்டதும். அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுப்போமே, குரு நல்லவர் தான், ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதுக்குன்னு குரு வந்து நல்லவர் தான், அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தோஷங்கள் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிடுவார். அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு 19 ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து அப்படியே 19 வருஷத்தில் வந்து 60 வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள். அது சனியாக இருந்தாலும் சரி, அது சனி பார்த்த இடங்களையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது ஜாதகத்துலேயே அமைவு வரும். அதே மாதிரி குரு சுக்கிரன் சனி சுக்கிரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் வந்து சனி சுக்கிரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான். அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு, பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போது உதாரணம் சொல்ல பண்ணணும்னு வைங்களேன், ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோமே, ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவருன்னு. பட் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், ஓகேங்களா. அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார், நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், நிறைய நல்லது பண்ணியிருப்பார், அவங்களுக்கு அவர் நல்லவர்.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர், ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடர்பு வச்சு தான் வருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம், கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம், பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை உருவில் கொலகாரர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஒரு திரைப்பட நடிகர், அவர் பேர் வேண்டாம், ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்திங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமிங்காக அழகாக இருப்பார். ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு வந்த தயாரிப்பாளர் ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார், ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார், போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் பார்த்துக்கலான்னு வர. ஸோ இந்த மாதிரி. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சாமிங்கு, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னுவாங்க. ஆனால் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்தை உருவில் இருக்க ஒரு கொலகாரன், அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான். ஸோ 7.5 சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் 7.5 சனி கூட பயப்படுவாங்க, அப்படிலாம் கிடையாது. 7.5 சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா, ஏன்னா 7.5 சனியை நீங்கள் சந்திரனை வச்சு தான் சொல்கிறீங்க, ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும். உதாரணமாக சொல்லணும்னா பழனி பாரதி எனது நண்பர், அது பாடலாசிரியர், 7.5 சனி நடக்கும்போது தான் அவர் உள்ளத்தை அளித்த வந்து பெரிய ஹிட்டு, பண மழை பொழியுது. ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார், எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானே உடைய ஜென்ரலாக ஒரு பிளானட்டை வந்து நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ண, ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார். உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி. அதனால் சனி பகவான் எழுகாதீங்க. உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனி தான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார். அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பகவானை கும்பிட்றதும் ஒன்று தான். ஸோ அதனால் அது பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே சிறப்பாக அமைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை, இரவில் அலறுதல், தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10,000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.